ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவையில் உள்ள ஈஷா மையம் குறித்தும் அந்த மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் குறித்தும் நக்கீரன் இதழ் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறது. அதன் மூலம் பல்வேறு முறைகேடுகளும் பாலியல் அத்துமீறல்களும் அம்பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிராக ஈஷாவும் ஈஷாவின் ஆதரவாளர்கள் பலரும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகின்றனர். அதன் நீட்சியாக கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி கோவையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை வகித்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அங்கு இருந்த வண்டியில் ஏறிய ஓம்கார் பாலாஜி நக்கீரன் இதழ் குறித்தும் நக்கீரன் ஆசிரியர் குறித்தும் வெறுப்பு கருத்துக்களை பேசியிருந்தார். ஒருமையிலும் அருவருக்கத்தக்க வகையிலும் அவரது பேச்சு அமைந்திருந்தது. அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜியின் இந்த ஆபாச பேச்சு ஈஷா மையத்திற்கு ஆதரவாகவும் நக்கீரன் ஆசிரியரை மிரட்டும் வகையிலும் இருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் ஓம்கார் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கண்டன குரல்கள் எழுந்தது. இதைத் தொடர்ந்து திமுக பிரமுகர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் ஓம்கார் பாலாஜி மீது கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கிற்கு முன்ஜாமீன் கேட்டு ஓம்கார் பாலாஜி மறுபுறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ஓம்கார் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த ஓம்கார் பாலாஜியை கோவையில் இருந்து சென்ற தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரை கோவைக்கு அழைத்துச் சென்று ரேஸ்கோர்ஸ் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து ஓம்கார் பாலாஜி மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்குமார் ஓம்கார் பாலாஜியை வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அது சம்பந்தமா நான் எந்த இடத்தையும் மன்னிப்பு கேட்பீங்களா? இது பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்பீங்களா? அவர் போயிடுவார். அவர் தனியா போட்டோம். அவர் பேட்டி கொடுக்க உரிமை இல்லைன்னா இருக்கும். அப்ப எதுக்கு ரிமைண்ட் பண்றீங்க? பேட்டி கொடுக்க உரிமை ரிமைண்ட் பண்ணாதீங்க, வெளிய விடுங்க. நக்கீரன் கமால் ரிமைண்ட் கொடுப்பான். அவ்வளவு பொம்பளைங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இருடா காவல்துறை அஜாங்கிற ஓடிங்க. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.